ஹாய்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளிப்டாக். ஹாக்கிங்ஸ்குள்ளே நான் ரவுண்டு போகலாமா? ஆமாங்க. சேஞ்சர் திங்ஸோட ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. டைல்ஸ் ஃப்ரம் 85 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சீசன் 2க்கும் சீசன் 3க்கும் இடையில நடக்கிற ஸ்டோரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இது பற்றி எதுவும் ஒரிஜினல் சீரிஸில் எதுவும் சொல்லலை. அவன் பசங்களை மறுபடியும் கிட்ஸாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கு, ஜாலியாக அந்த ஃபன் வைப்போட. சீசன் 5ல் எல்லாம் சிட்டு சிட்டுன்னு வெக்கனா கொள்ளணும்னு தெரிஞ்சுட்டு இப்போ இப்படி பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஆக்டிங்ஸ் அப்படி பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரிஜினல் சீரீஸில் இப்படி பார்த்ததே இல்லை, ஃபுல்லாக பனி மூடின மாதிரி. 1985 ஜனவரியில் நடக்கிற மாதிரி தான் அது காமிச்சிருக்காங்க. நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் நம்ம பசங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எடி அப்புறம் டெரிக் அந்த மாதிரியான ஒரு வைப்பில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் டெரிக் கேரக்டர் அளவுக்கு இல்லை, நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அதை கொல்றப்ப அதோட ஷீட்ஸ் வெளியாகி மியூட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸாக நல்லாயிருக்கு. சின்ன பசங்களாம் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. மனுஷங்களை ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணி அது மூலிமா மியூட்டேட் ஆகுதுங்க. மெயினான கேரக்டர்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. மெயினான கேரக்டர்லாம் காமிக்கவே இல்லை. ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. டோட்டலாக 10 எபிசோடு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன எபிசோடு தான். அரை மணி நேரம் தான் இருக்குது. பாருங்கள், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த நிக்கிங்கிற கேரக்டர் நிறைய வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. அதெல்லாம் இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் செக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வில்லோட கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சுங்க. வில்லோட கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. நிறைய இடங்களில் பயப்படாமல் எடுத்து சண்டை ஓடுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. மேக்ஸ் அண்ட் லுக்காஸோட சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நம்ம சீவன் டஸ்டினோட காம்போ ஒரு இடத்துலாம் காமிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் அது. மறுபடியும் ஸ்டீவ் அந்த ஆணி அடித்த பேட்டோட பார்க்குறோம். இந்த ஒரு எபிசோடில் அந்த ஒரு சீனில் மட்டும்தாங்க ஸ்டீவை காமிச்சிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்டீவ் அண்ட் டஸ்டினோட காம்போ கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபைனல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சீசன் 5ல் போட்டு கலாச்சிருந்ததுனால இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் வந்து சண்டை ஓடுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு மாதிரி வெப்பன்ஸ் கொடுத்து அவெஞ்சர்ஸ் மாதிரி சேர்ந்தே தோப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ், லாஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் மெயினாக அது குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. வீட்டில் குழந்தைகளாம் இருந்தாலும் போட்டு காட்டுங்க. மெயினான கேரக்டர்லாம் காட்டாதான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி எல்லாம் ஓகே தான். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.